Good morning. Welcome to Market Today by Arulrajhan. Today is 30th October 2023. இன்னோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை வந்து நைட்டில் முடிஞ்சாலும் இப்போ மார்னிங் கொஞ்சம் அந்த ஃபியூச்சர்ஸில் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. S&P 500 மைனஸ் 0.48%, பட் நாஸ்டாக்லேயே ஒரு ரெக்கவரி இருக்கு 0.38% என்ற அளவுக்கு. இந்த ரெக்கவரி தொடருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல எந்த பெரிய மாற்றம் இல்லை, இன்னும் வீக்காக தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால அதனுடைய பாதிப்பு என்பது இன்னும் பெரிய அளவில் மாறுமா மாறாதன்றது வரக்கூடிய நாட்களில் தெரியும். இதை ஒட்டி நம்ம ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான சந்தைகள் இறங்கி தொங்கி இறங்கிய வியாபாரமாகின்றன. இதுல சவுத் கொரியா காஸ்பி அண்ட் சீன சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்தில் இருந்தாலும் கூட ஜப்பானுடைய நிக்காய், ஹாங்காங் ஹாங்சன், தாய்வான் சந்தை எல்லாம் இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இதை ஒட்டி நம் சந்தை எப்படி வியாபாரமாகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கிஃப்ட் நிஃப்டி அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது ஒரு மார்ஜினல் கேப் டவுன் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு 40-50 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு கேப் டவுன் துவங்க வாய்ப்பு இருக்கிறது. நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது 19,250 உடைச்சா வலிமையான ஒரு இறக்கம் வரலாமா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அது 18,650 நோக்கி நகரலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏறக்குறைய 19,880 இந்த ரேஞ்ச் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ ஒரு ரெக்கவரி நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். இதை வந்து புல் பேக் ரேலி நம்ம சொல்றோம். ஸோ 19,250 இப்போ என்னவா மாறலாம், ரெசிஸ்டன்ஸாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அது தாண்டாத வரைக்கும் ஸ்டில் ஒரு சைட்வேலையோ இல்லை கீழ் நோக்கி நகரவோ வாய்ப்பு இருப்பதாக பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் அப்படின்றது இன்டாக்டாக தான் இருக்கு. ஸோ இன்னும் அந்த லோவர் ரேஞ்சுக்கு அருகாமையில் வருவதற்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் இதில் பெரிய மாற்றம் இல்லை, 4.86 இருக்கு. இந்த டாலர் இண்டெக்ஸும் பெரிய மாற்றம் இல்லை, 106.59. அதனால இப்போதைக்கு பங்கு சந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான மாற்றங்கள் இதில் உடனடியாக இல்லை. பிரெண்ட் குரூடும் பெரிய மாற்றம் இல்லாமல் அந்த $88-89 இன்னும் இருக்கிறது பார்க்குறோம். தற்போது $89.22 per barrel. கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மீண்டும் 2000 உடைத்து மேலே திரும்பி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அவுன்ஸ் கோல்டு அப்படின்றது $2003 இப்போது வியாபாரமாகி வருகிறது. திரும்பவும் அந்த வார் சிச்சுவேஷன் எல்லாமே வந்து தங்கத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். USD ஐநாரும் பெரிய மாற்றம் இல்லாமல் 83.24 இருக்கு. 83.23 இருந்து 24 அது மாதிரி ஒரு பெரிய மாற்றம் இல்லாமல் இருந்து வருகிறது. Q2 ரிசல்ட்ஸ் லைனா வந்துட்டே இருக்கு. இதுல ஹெவி வெயிட்ஸ் பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசல்ட் வந்திருக்குது. அது வந்து சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதல் லாபத்தை காட்டியிருக்கிறது. இது வந்து சந்தைக்கு ஒரு சாதகமான அம்சமா பார்க்கிறோம். ஸோ ரிலையன்ஸினுடைய ஏற்றம் என்பது ஒட்டுமொத்த சந்தைக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சிப்லா ஏற்கனவே வந்து விலை நல்லாவே ஏறியாச்சு. ரிசல்ட்ஸ் அப்படின்றது சந்தை எதிர்பார்ப்பை ஒட்டி தான் இருக்கிறத பார்க்கிறோம். பெரிய அளவில் இனிமேல் ஒரு பெரிய ஒரு குரோத் வருமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியுடன் பார்க்கப்படுகிறது. இன்னும் மற்ற வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இன்னைக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ், டிஎல்எஃப் ரிசல்ட்ஸ்லாம் வருது. மற்ற ஹெவி வெயிட்ஸ் ரிசல்ட்ஸும் நம்ம இந்த வாரம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இவை எல்லாம் சந்தையினுடைய போக்கை மாற்றுமா அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். எஃப்ஐஸ் தொடர்ந்து செல்லரா இருக்கிறாங்க. 1500 கோடி கிட்ட வித்திருக்காங்க போன வெள்ளி அன்று. டிஐஎஸ் வந்து 313 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏறக்குறைய 88% என்ற அளவுக்கு வந்து எஃப்ஐஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படின்றது இன்னும் அதிக அளவில் விற்பனையில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால மார்க்கெட் வந்து இன்னும் வந்து நெகட்டிவ் சைடில் தான் இருந்துட்டு இருக்கு. லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் எல்லாமே ப்ரோக்ராம் ஒவ்வொரு வாரம் மண்டே டு ஃப்ரைடே 11 AM வைக்கிறோம். இதில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் வந்து நம்ம லாங் எங்கே போகலாம், ஷார்ட் எங்கே போகலான்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறோம். கேண்டில் ஃபார்மேஷன் வரும்போது புல் கேண்டில் அப்படின்றது வந்து இப்போ வெள்ளிக்கிழமை ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னைக்கு அது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த க்ளோசிங் வந்து புல் கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த ஏற்றம் தற்காலிக ஏற்றமாக முடியுது, திரும்ப இறக்கம் தொடர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் வீடியோ போடுங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.